சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு பாரிய யுத்தம் மத்திய கிழக்கிலே நடைபெற்று வருகிறது. இந்த யுத்தம் ஒரு பிராந்திய யுத்தமாக மாற்றம் பெறுமோ என்கிற ஒரு அச்சம் அனைத்து நாடுகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்த ஜெர்மனுடைய சான்சலர் பேசிய ஒரு செய்தி மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அது என்னன்னு சொன்னா, இந்த யுத்தம் ஏதோ ஒரு வகையில் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், நாங்களும் அமெரிக்காவுக்கு துணை நிற்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த யுத்தத்தினால் ஒரு பாரிய பொருளாதார மந்த நிலை உலகம் முழுவதுமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே யுத்தத்தை உடனடியாக நிறுத்தும் விதமாக நம்ம ஒன்றோ எல்லோரும் சேர்ந்து ஈரானை தாக்குவோம், முடிச்சு விட்டு வந்துடுவோம், இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் யுத்தத்தை நிறுத்துங்க, ஏன்னா நாடுகள் அத்தனையுமே பொருளாதார நெருக்கடியில் சிக்கிவிடும் என்பதுதான் அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. இந்த நிலையில ஈரான் விடாப்பிடியாக அமெரிக்காவினுடைய எல்லா தாக்குதல்களுக்கும் பதிலடி தாக்குதல்களை வழங்கிக் கொண்டே இருக்கிறது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு யுத்தமாகத்தான் இதை பார்க்கிறோமே தவிர நாங்களாக முன் சென்று எந்த தாக்குதல்களையும் நடத்தவில்லை என்று சொல்கிறார். இந்த நிலையில இன்றைக்கு நிறைய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுக்குரிய அடுத்த அதி உச்ச தலைவர் சுப்ரீம் லீடரை தேர்வு செய்கிற நிகழ்வுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பெரும்பாலும் ஈரானுடைய மறைந்த சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமனி அவர்களுடைய மகன் முஜ்தபா அவர்கள் தலைவராக தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, முஜ்தபா அவர்கள் ஏற்கனவே IRGC என்கிற இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவை வழி நடத்துவதில் மிக முக்கியமான பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய தகப்பனார் சுப்ரீம் லீடராக இருந்த காரணத்தினால அவர் பல கட்டங்களில் இராணுவத்தோடும் IRGCயோடும் நெருங்கிய ரகசிய தொடர்புகளை பேணிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா ஈரானுடைய ராணுவம் தனியாக இருக்கிறது, அதே போன்று IRGC தனியாக இருக்கிறது. IRGC தான் இந்த யுத்தத்தில் முன்களத்தில் நின்று போராடக்கூடியவர்கள், சண்டையிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஈரானுடைய ஏவுகணை சிஸ்டங்களை அத்தனையுமே அவங்க தான் பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஃப்ராக்சிஸ் அமைப்புகள் இருக்கிறதா இல்லையா, ஹவுதீஸ், ஹிஸ்புல்லா, அதே போன்று ஹிஸ்புல்லாக்கள், இந்த அத்தனை அமைப்புகளையும் வழிநடத்தக்கூடியவங்க அவங்க தான். அவங்களுக்கு பணம் கொடுக்கிறது, ஆயுதம் கொடுக்கிறது, பயிற்சிகள் கொடுக்கிற வேலைகளை அவங்க தான் பண்ணுவாங்க. வெளிநாடுகளில் உளவு பார்க்கிற வேலைகளையும் IRGC தான் செய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த IRGC என்பது ஈரானுடைய அதிபருக்கு கட்டுப்படாத ஒரு அமைப்பு, ஈரானுடைய அரசாங்கத்துக்கு கட்டுப்படாத ஒரு அமைப்பு. அரசாங்கமும் அதிபரும் ஈரானுடைய ராணுவத்தையும் போலீஸையும் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்களே தவிர IRGC-யை சுப்ரீம் லீடர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். அந்த அடிப்படையில் தற்போது சுப்ரீம் லீடராக முஜ்தபா அவர்கள் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த வாய்ப்புகள் பிரகாரம் அவர் தேர்வு செய்யப்படும் இடத்து அடுத்ததாக அவருடைய நகர்வுகளும் வித்தியாசமாக இருக்கும் என்கிற நம்பிக்கைகள் எல்லாம் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஈரான் தன்னுடைய பதிலடிகளை உச்சமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயம் மீது ஈரான் நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தி இருந்தது. அமெரிக்கர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேடி தேடி அட்டாக் பண்ணுவோம் என்கிறது IRGC. அந்த அடிப்படையில் தான் அந்த தாக்குதல் நடந்திருந்த நிலையில அதற்கு பிறகு நடத்தப்பட்ட ஒரு முக்கியமான தாக்குதல் என்னன்னா, ரியாதில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய CIA உளவு ஏஜென்சி தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ரியாதில் CIA அலுவலகம் இருக்குங்கிறது இந்த அட்டாக்கு பிறகுதான் உலகத்துக்கு தெரிய வந்திருக்கும். பெரும்பாலும் அந்த அளவுக்கு CIA ரகசியமாக செயல்படுவாங்க. அந்த அமெரிக்காவினுடைய உளவு நிறுவனத்துக்கு சொந்தமான கட்டிடத்தின் மீது இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரானுடைய IRGC என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மற்ற நிலைகள் மீதும் இன்று காலை முதலாக ஈரான் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இப்படியான சூழல்ல தான் ஈரான் அமெரிக்காவினுடைய தாக்குதல் விமானமாக இருக்கக்கூடிய F-15 வகையான விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆல்ரெடி குவைத்தில் 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதற்கு அமெரிக்கா சொல்லுகிற பதில் என்னன்னா, எங்களுடைய ஃப்ரெண்ட்லி அட்டாக்ங்கிறாங்க, நாங்களே தவறுதலாக அட்டாக் பண்ணி தான் அது சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சுங்கிறாங்க. தவறுதலாக 1க்கு அட்டாக் பண்ணலாம், அது எப்படி 3க்கு அட்டாக் பண்ணலாம்? ஃப்ரெண்ட்லி அட்டாக் இதுக்கு பேர் வச்சுக்கிட்டு அதை சமாளிக்கிற வேலையை பார்க்குறாங்க. ஆனால் குவைத்தினுடைய எல்லையில் ஈரான் தான் அதை சுட்டு வீழ்த்தியது என்கிற செய்திகளை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாக இருக்கிற தகவல்கள் பிரகாரம் F-15 வகையான விமானங்கள்ல ஒரு விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. இதுல என்ன கவனிக்கணும்னு கேட்டா, கடந்த வாரில் ஏற்கனவே 12 நாள் வாரிலையும் இந்த F-15 வகையான விமானங்கள் பயன்படுத்தப்பட்டது. வேகமாக சென்று தாக்குதல் நடத்துகிற விமானங்கள். இந்த விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்குரிய எந்த வேலையையுமே ஈரான் பார்க்கல. ஆனா இந்த யுத்தத்தில் ஈரான் சுட்டு வீழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் விமானத்தை சுட்டு வீழ்த்துகிற ஆயுதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய சொந்த ஆயுதமாக இருக்கலாம், இல்லை என்றால் ஈரான் ரஷ்யா அல்லது சீனாவிடம்
ஈரானிடமிருந்து கூட இந்த ஆயுதங்களை பெற்றுக் கொண்டிருக்கலாம். எது எப்படி போனாலும் F-15 வகையான விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியாது என்று இருந்த நிலையில ஈரான் தற்போது சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று துபாயில இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தூதுவராலயம், துணை தூதுவராலயம் போன்ற இடங்கள் மீதெல்லாம் மீண்டும் ட்ரோன் அட்டாக்குகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஈரான். அதை தாண்டி கத்தருடைய உதை போர்ட் மேல தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள். கத்தர்ல இருக்கக்கூடிய உதை போர்ட், அதே போன்று துபாயில இருக்கக்கூடிய இடங்கள், இன்றைக்கு காலையில குவைத்தினுடைய பல பகுதிகள், பஹ்ரைனுடைய பல பகுதிகள் மேலே எல்லாம் தொடர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த செய்திகள் அத்தனையுமே தொடர்ந்து வெளியாகுவது ஈரான் பிராந்திய நாடுகள் மேல தாக்குதலை நடத்தவில்லை, அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகள் மேலதான் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்கா ஒரு முக்கியமான கூட்டத்தை கூட்டி இருக்கிறது. ரகசிய கூட்டம் என்று அதனை வாஷிங்டன் போஸ்ட் வகைப்படுத்தி இருக்கிறது. அது என்ன முக்கியமான கூட்டம் என்று சொல்லி சொன்னா, அமெரிக்காவினுடைய ஆயுத உற்பத்தியாளர்கள், உற்பத்தி நிறுவனங்களுடைய மிக முக்கியஸ்தர்களை அழைத்து உடனடியாக ஆயுத உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கிறார். ஏன்னா ஈரானுடனான யுத்தம் அவங்க நினைச்சதை விட கடும் பாதிப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஈரானுடைய பதிலடியும் உச்சமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஈரானை எதிர்கொள்வதற்கு அமெரிக்காவுக்கு மேலதிக ஆயுதங்கள் தேவைப்படுகிற காரணத்தினால உடனடியாக நீங்க ஆயுத உற்பத்திகளை பெருக்க வேண்டும் என்கிற உத்தரவுகளை இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு புரட்சிகர காவலர் பிரிவு IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில கிரியா பகுதிகளில் இருக்கக்கூடிய ராணுவ ஊழியர்கள், அதே போன்று இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தையும் டெல் அவீவில் இருக்கக்கூடிய பெய்தாவில் இருக்கிற ராணுவ தளங்களையும் குறிவைத்து கடுமையான தாக்குதல்களை இன்றைக்கு ஈரான் நடத்தி இருக்கிறது இஸ்ரேலுக்குள்ள. அதை இஸ்ரேலிய ஊடகங்களே செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. நம்ம யோசிக்கலாம், என்னன்னா வலமையில இஸ்ரேல் தன்மேல விழுகிற அடிகளை வெளியே சொல்ல மாட்டானே, இப்ப மட்டும் எப்படி தன்மேல விழுகிற அடிகளை வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு யோசிப்பிய. சொல்லாமல் இருந்ததிலும் ஒரு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் இருந்தது, இப்பொழுதும் ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கிறது. அப்ப சொல்லாமல் இருந்தது அவர்களுடைய பலவீனமாக மாறிவிடும் என்பதற்காக. இப்ப சொல்வதற்கான காரணம் என்னன்னா, நாங்க ஈரானுக்கு அடிக்கிறோம், ஈரானும் எங்க ஆட்களுக்கு எல்லாம் பொதுமக்களுக்கு அடிக்கிறாங்க, அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப ஈரானுக்கு அடிக்கிறோம் காட்டுறதுக்காகத்தான் சில இடங்கள்ல தாங்கள் வாங்குற அடியை அவங்களே வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு IRGC இஸ்ரேலுடைய பாதுகாப்பு தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அவர்களுடைய பல இடங்களின் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய சூழல்ல அணு ஆயுதத்தை ஈரான் தயாரித்து விடும், அதுக்காகத்தான் இந்த யுத்தம் பண்றோம்னு சொல்றாங்கல்ல, இதே மாதிரியான ஒரு செய்தியைத்தான் சதாம் ஹுசைனுக்கும் சொன்னாங்க. அது தொடர்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களை நீங்க பாத்தீங்கன்னா, IAEA என்கிற அணு ஆயுத பரவல் தடுப்பு அமைப்பினுடைய தலைவர் பேசுகிற நேரத்தில் ஈரான் அணுகுண்டு தயாரிப்பதற்கான எந்த ஆதாரங்களும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இதே கருத்தை அன்னைக்கு அமெரிக்கா ஈராக் மேல தாக்குதல் நடத்தும் போதும் சொன்னாங்க. அப்பவும் அமெரிக்கா கேட்கல, இல்ல இல்ல இருக்குதுன்னு போய் தாக்குதல் நடத்திவிட்டு எல்லாத்தையும் அழிச்சுட்டு அப்படி ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இப்பொழுதும் அணு ஆயுதம் இருக்கிறது என்று சொல்லி போர்ட்டோ அணுமின் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று இஸ்பஹான்ல தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஈரானுடைய அணு உற்பத்தி இடங்கள் மீதெல்லாம் இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறது அமெரிக்காவினுடைய ராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் அப்படி அவர்கள் தயாரிப்பதற்கான எந்த ஒரு தெளிவான ஆதாரங்களும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறது அந்த அணு ஆயுத பரவல் தடுப்பு பிரிவு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் மெட்டுல்லா பகுதிகளில் இஸ்ரேலுடைய பகுதிகளை நோக்கி ஹெஸ்புல்லாக்கள் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து ஹெஸ்புல்லாக்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்துறாங்க. ஹெஸ்புல்லாக்களை இலக்கு வைத்து பெய்ரூத் மேல, லெபனானுடைய பகுதிகள் மேல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதை தாண்டி ஹைஃபாவில் இருக்கக்கூடிய கடற்படை தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். ஹிஸ்புல்லாக்களும் தொடர்ந்து இஸ்ரேல் மேல இப்படியான தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய நேரத்தில் தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான, UAEக்கு சொந்தமான ஒரு கப்பல் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த கப்பல்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல புஜைராவில் இருந்து கிழக்கு பகுதியாக 13 கிலோமீட்டர் தொலைவில் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் UAEனுடைய வளங்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய சூழலில் தான் இந்த அறிவிப்புகளும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்தும் ஈரான் இப்படியான தாக்குதல்களை அரபு நாடுகளை இலக்கு வைத்து நடத்துகிறது. அரபு நாடுகளில் எங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய நிலைகள் இருக்கிறதோ அந்த நிலைகள் மீதெல்லாம் இப்படியான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி வருவதை நம்ம கண்காணிக்க முடிகிற அதே நேரத்தில் அரபு நாடுகள் பெரும்பாலும் கத்தர், UAE, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. ஈரானோடு நாங்கள் சண்டைக்கு செல்லவில்லை, நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுகிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களை நாங்களே தற்காத்துக் கொள்கிற வேலையை செய்கிறோம், தவிர நாங்கள் நேரடியாக எந்த சண்டைக்கும் அவர்களோடு போகவில்லை என்பதை வெளிப்படையாக நேற்றைய தினமும் அறிவித்திருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான பகுதியாக நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். என்ன, இது ஒரு பிராந்திய யுத்தமாக மாறாமல் அமெரிக்காவினுடைய இலக்குகளை மாத்திரமே ஈரான் தாக்குதல் நடத்தி முடிப்பதற்கான ஒரு சாதாரணமான நிலையாக மாறி யுத்தம் மெதுவாக குறைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து